ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலாஸ். இன்னைக்கு உள்ள நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஈரோடு. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் இந்த ஆடி மாதத்தில் அதாவது வியாபாரத்துக்கு உகந்த ட்ரெஸ்ஸஸ் எங்கே கிடைக்கும், என்ன ப்ரைஸஸ் கிடைக்கும், என்ன ப்ரைஸில் இருக்குது, எந்த மாதிரி எந்த கடையில் வாங்கலான்னு முதல்ல நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயத்தை எடுத்து வந்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷால்லேருந்து லெகின்ஸ்லேருந்து டாப்பு சாரீஸ் இதெல்லாமே வேற லெவல் கலெக்ஷன்ஸ். அதாவது கலெக்ஷன்றத விட அப்டேட் மாடலில் வச்சிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சும் அப்படிதான். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது, என்ன பண்ணுறாங்க, என்ன ஏது ஒவ்வொன்றா பேக் டு பேக் வாட்ச் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ஒரு வியாபாரத்துக்கு ஏற்ற வீடியோ. ஸோ எல்லாமே ப்ரைஸ் ரேஞ்சோட நம்ம இந்த வீடியோ சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்ன ஏதுன்றதை பேக் டு பேக் வாட்ச் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணியாதீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாதீங்க. வாங்க எடுக்க போகிறோம். குபேரப்பட்டு ரேஞ்சு மட்டும் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. ஏன்னா டெய்லி அப்டேட்ஸ் இருக்குது இந்த குபேரப்பட்டில். ஆமாம், இதுவும் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள், நல்ல மூவ்மெண்ட். இப்போ சீசனுக்கு இந்த குபேரப்பட்டு தான் போயிட்டு இருக்கு இல்லையா? நம்ம ராஜி ஃபேப்ரிக்ஸ்ல வந்து 155 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்க. இது 55 155 பூனம் சாரீஸ் வந்து ஓகே. இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. ஓகேங்க. ஒரு கட்டுக்கு வந்து 4 பீஸ் வரும். ஒரு கட்டு தான் எடுக்கணும் இல்லீங்களா? கட்டா தான் எடுக்கணும். கட்டா தான் எடுக்கணும். 4 கலர்ஸ் வரும், சேம் டிசைன் தான் வரும். ஒரு கட்டா தான் எடுத்துக்கணும் நீங்க. சரி சரி சரிங்க. இதுல இருக்குது எல்லாமே 155 ஓட இங்க இருக்குது எல்லாமே ரேஞ்ச் தான்மா. 150 ரேஞ்ச். 155 ரேஞ்ச். குவாலிட்டி வைஸ் எப்படிக்கா இருக்கும்? குவாலிட்டி பெஸ்டா இருக்குங்க. பூனம் இப்போ ஒரு 155 ரூபாய்க்கு வாங்கி நம்ம என்ன ரேஞ்சுக்கு சேல் பண்ணலாம்? 250 255 குள்ள கொடுக்கலாம். 250 குள்ள கொடுக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 230 கொடுத்தா கூட நமக்கு பீஸ் நிக்காது, போயிட்டே தான் இல்லீங்களா? ரைட். கிட்டத்தட்ட எல்லா மாடல் இருக்குது. ஆனா பட் ஆனா இந்த பண்டலா தான் எடுக்கணும். பண்டலா தான் எடுக்கணும். 4 பீஸ் செட் வரும். 4 பீஸ். இது ஒரு கலர். இது ஒரே டிசைன்ல கலர்ஸ் மாத்தி மாத்தி வந்துரும். கலர்ஸ் மட்டும் 4 கலர்ஸ் வரும். டிசைன் வந்து ஒண்ணே தான் வரும். ஓகே ஓகே ஓகே. அடுத்து நம்ம பாக்குறதுக்கா சிஃபான் சாரீஸ் வந்து சிஃபான் சாரீஸ். சிஃபான் வித் ப்ளவுஸோட வருங்க. ஓகே. வித் ப்ளவுஸோட தான் எல்லாமே இல்லையா? ப்ளவுஸ் எல்லாமே வித் ப்ளவுஸ் தான் இருக்கும். அப்புறம் நம்ம பார்க்குற saree எல்லாமே வித் ப்ளவுஸோட தான். ஆமாங்க. இது என்ன ரேஞ்ச் வருதுங்க? இது 200 rupees வருங்க. 200. ஆமா. நல்லா இருக்கு. ஸோ 200க்கு வாங்கி என்ன பிரைஸ்க்கு நம்ம சேல் பண்ணலாம்? 300 நீங்க சேல் பண்ணலாங்க. இது எல்லாமே அந்த ஐட்டம் தான். இதுவும் சேம் அதே மாதிரி தான் வரும். ஓகே. ஒரு செட்டுக்கு வந்து 4 கலர்ஸ் 5 கலர்ஸ் வரைக்கும் வரும். 4 கலர்ஸ். ஆமாங்க. ரைட். ஆனா டிசைன் ஒன்று தான், டிசைன் ஒன்று தான், கலர்ஸ் மட்டும் மாறும். அதுல வெரைட்டி டிசைன்ஸ் இருக்குது. இது வந்து வேற ஐட்டம். ஓ, வேற ஐட்டம். நெக்ஸ்ட் பிரிச்சு காட்டுங்க. இது வந்து மார்பிள் ஐட்டம். ஆஹா. இது வந்து மார்பிள் saree. இது வித் ப்ளவுஸ் தான். ஓகே. அப்ப saree எடுத்து எல்லாம் வித் ப்ளவுஸோட தான் வருது இல்லீங்களா? saree வந்துரும். இந்த சாரியோட பார்டர் கலர்லயே பல்லு வந்துரும், ப்ளவுஸ் வந்துரும். ஓகே. இதுவும் அதே மாதிரி தான், சேம் தான் வரும். 4 டிசைன் வரும். 4 ஒரே டிசைன்ல வந்து 4 கலர்ஸ் மட்டும் மாறிட்டே இருக்கும். ஓகேக்கா. ஆனா நிறைய கலர்ஸ் இருக்கு, நிறைய டிசைன்ஸ் இருக்கு இல்லீங்களா? ஆமா. நேர்ல வந்து பார்த்து அள்ளி போயிட்டே இருக்கலாம். எடுத்துக்கலாங்க. சூப்பர். எவ்வளவு நேரம் ரேஞ்ச் சொன்னீங்க? 180. மார்பிள் வந்து 180 மார்பிள். இப்போ நீங்க காட்டுன இந்த மார்பிள் வந்து 180. இது வந்து 180 rupees. ஓகே. அது வந்து 200. சூப்பர். இப்போ நம்ம பார்க்கறது இப்போ நம்ம பார்க்க போறது வந்து கிரேப் மெட்டீரியலுங்க. ஓகே. இது வந்து எனி டைம் எல்லா சீசனுக்கும் ஓடுற ஒரு சாரீஸ் தான். இது வந்து எல்லாருமே வேர் பண்ணலாம். சின்னவங்கல இருந்து வயசானவங்க, பெரியவங்க, ஒர்க்கிங் போற உமன்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது தாங்க இது. இதோட ப்ளவுஸோட தான் வருது இல்லீங்களா? இது ப்ளவுஸோட தான் வரும். ஓகே. அப்ப நம்ம பார்க்கறது எல்லாமே ப்ளவுஸோட தான். ஆமாங்க, எல்லாமே வித் ப்ளவுஸ்ல தான் வரும். சூப்பர். இப்போ வந்து இது பல்லுவும் ப்ளவுஸும் வந்து டிஃபரெண்ட் வராது. எல்லாமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. டிஃபரெண்டான கலர்ஸ்ல வராது. இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, டிசைன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து அதே மாதிரி ஒரு கட்டு தான். அதான் 4 பீஸ் தான் வரும். ஓ, இதுல இவ்ளோ கலர்ஸ் இருக்கு. ஆமாங்க. இது எடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கட்டா எடுத்துக்கணும். இதோட ரேஞ்ச் வந்து 200 rupees. 200 rupees. அப்ப எடுத்தோம்னா எவ்வளவுக்கு நம்ம சேல் பண்ணலாம்? 200க்கு எடுத்தோம்னா 200க்கு எடுத்தீங்கன்னா 300க்கு நம்ம சேல் பண்ணலாம். ஒரு 250க்கு பண்ணாலும் கரெக்ட்டா நீங்க வந்து இவங்க 300க்கு சேல்ஸ் பண்ணலாங்க. அதுக்கு மேல வந்து அவங்க வச்சு விக்கிறது பொறுத்தது. அதான் அந்த டிசைன் கலரை பொறுத்து நம்ம சாரீஸ். ஓகே ஓகே ஓகே. இதுல இவ்ளோ இருக்கு. ஆமாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பூனம்ல ஹெவி கிளாத். அதே மெட்டீரியல் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே வந்து வித் ப்ளவுஸோட அதே வந்து பாக்ஸாக வந்துடும். அதே மாதிரி 4 பீஸ் செட்டு தான் வாங்கணும். ஒரு செட்டுக்கு 4 பீஸு 4 கலர்ஸ். செட்டுக்கு 4 பீஸ் இல்லைங்களா? ஆமாண்ணா. ஓகே. எல்லாமே ஷர்ட் டு ஷர்ட்டை தான் வாங்கணும். அதே டிசைன்ல 4 கலர்ஸ்ல வரும். கண்டிப்பாக நீங்கள் 4 கலர் தான் வாங்கணும். 1-2 கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஏன்னா இது ஹோல்சேல். கண்டிப்பாக இது ஹோல்சேல். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் பாருங்கள். 1 ஒரு டிசைன் சேம் தான், ஆனால் கலர் 4. 1 2 வியாபாரம் பண்ணக்கூடிய கலர். கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தர் டிசைன் பார்த்தாங்கன்னா அதில் 4 கலர் கேட்பாங்க. அதை நம்ம கொடுத்தா தான் அடுத்த சேல்ஸ் பண்ண முடியும்.
அதனால என்ன ஓ லைட் இருக்கு டார்க் டார்க் எல்லா கலர்ஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ கலர் பார்த்தாலும் கம்மி தான், அந்தளவுக்கு கலர் இருக்கும். என்ன ரேஞ்ச் வருது? இது 220 ரூபா, 220 ரூபா, 220 ருபீஸ் வித் பாக்ஸு. சூப்பர். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து டர்க்கி வித் பாக்ஸு. அதுலேயும் இதே மாதிரி தான் 4 பீஸ் தான் வாங்கணும், 4 கலர் 4 பீஸு செட் வைஸ் தான் வாங்கணும். அதுலேயே பார்த்தீங்கன்னா லைட் கலர்ஸ், டார்க் கலர்ஸ், நிறையா டிசைன், நிறையா கலர்ஸ் இருக்குது. அது நம்ம வாங்கினீங்கன்னா ஒரு 350 ருபீஸ் ரிட்டேலில் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். வித் பாக்ஸோட வருது. வித் பாக்ஸோடு வருதுண்ணா. ஓகே. சாரி நீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். குவாலிட்டி வைஸில் வந்து சைஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். 6 மீட்டர் வித் ப்ளவுஸு. இது என்ன ரேஞ்சுக்கு சேல் பண்ணலாம்? இது 350 ருபீஸ் நீங்கள் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். ஓகே. 350க்கு 350 ருபீஸ் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். அதுலேயே வந்து நிறைய கலர்ஸ், லைட், டார்க்கு, ஓ இந்த மாதிரி பாக்ஸோட டஸ்ட் எல்லாமே பாக்ஸோட வந்துடுது. பரவாயில்லையே. அதெல்லாம் ஐட்டம் நீட்டாக இருக்கு. நீட்டாக இருக்குண்ணா, சூப்பராக இருக்கும். சாரி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸு கலர்ஸ் நல்லா இருக்கு. ஆமாம், ஒன்று கலர் மாதிரி ஒரு டிசைன் ஒரு மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் டிசைன், டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ். மினிமம் பர்ச்சேஸ் பண்ணனும்னா உங்ககிட்ட எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணலாம்? பர்ச்சேஸ் நீங்கள் வந்து 1000 ரூபாய்க்கு பண்ணாலும் சரி, 10,000 பண்ணாலும் லட்சக்கணக்கில் பண்ணாலும் சரி. ஆனால் 4 பீஸ் செட்டுன்னா செட் மட்டும்தான் வாங்க முடியும். நீங்கள் ஒரு செட்டில் எனக்கு இதில் 2 பீஸ் வேணும், 1 பீஸ் வேணும்னு அது கிடையவே கிடையாது. அந்த 4 பீஸ் செட் எடுத்து காட்டுங்க. அந்த 4 பீஸ் தான். அந்த 4 பீஸு இதை பார்த்துங்க, அப்படியே 4 பீஸ் இருக்கும். டிசைன் 1, கலர் 4. அதான் இந்த செட்னா செட் இப்படி செட் மட்டும் தான் எடுக்கணும். நீங்கள் வந்து இத்தனை 1000க்கு வாங்கணும் அது எதுவுமே தேவை கிடையாது, எதுவும் ஃபிக்ஸ்டு கிடையாது. ஆனால் செட்டை வைஸ் தான் வாங்கணும். ரைட் ரைட் ரைட். நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கலாலும் சரி, ஆனால் 4 பீஸ் கம்பல்சரி. ரைட். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து கிரேப்லே ஹெவி ரேஞ்சு 630 சாரீஸ். அது மொத்தம் நம்ம எவ்வளோ நேரம் பார்த்தது வந்து 6 மீட்டர் தான் வித் ப்ளவுஸு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 630 சாரி கிரேப்பு. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். சரிங்க. எல்லாமே 630 கலர் டிசைன்ஸு பக்காவாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ டிசைன் பார்த்தா கூட கம்மி தான், பார்த்துட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு குவாலிட்டி வரும். இது என்ன ரேட் வரைக்கும் விற்கலாங்க? இது ரேஞ்ச் வந்து நம்மளோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 350 ரேஞ்ச் வரும். நீங்கள் விற்கிறது வந்து 500, 550 வெளியே விற்றுட்டு தான் இருக்கிறாங்க. அதான் டிசைன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கூட பார்த்துட்டே இருக்கலாம், இந்த அளவுக்கு டிசைனாக இருக்கும் பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஃபேன்சி மெட்டீரியல். சரிங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், உழவெல்லாம் இருக்கும். ஒரு சாரி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கையில் பிடிச்சிக்கலாம், அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸாக இருக்கும். அதில் ரேஞ்ச் இதையும் 630 தான். அதில் நீங்கள் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 350லேருந்து ஸ்டார்டிங் ஆகும். ஓகே. 500 வரைக்கும் எண்ட் இருக்கும். சரி. அதில் பார்த்தீங்கன்னா டிசைன் பாருங்கள், நீங்கள் சூப்பராக இருக்கும் டிசைன்ஸு. இதெல்லாம் மேக்ஸிமம் யாருங்கண்ணா வாங்குவோம்? இது எல்லாமே ஸ்கூல் டீச்சர்ஸ் வாங்குவாங்க. பாருங்கள் சாரி, பாருங்கள் சாரியோட டிசைன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும், குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. இது வாங்கினா மேக்ஸிமம் என்ன ரேட் வரைக்கும் விற்கும்? இது ரேஞ்ச் நீங்கள் ரீட்டெயிலில் போய் பார்த்தீங்கன்னா 650 ரேஞ்ச், 600 அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு. அதான் டிசைன் பார்த்தீங்க, கலர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன், ஏகப்பட்ட கலர் இருக்கும். எல்லாமே 3D பிரிண்ட் தான் வரும். ஓகே. எல்லாமே ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும் பாருங்க. இப்போ இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருந்துன்னா வியாபாரம் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். சூப்பராக இருக்கும், கஸ்டமர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லைங்களா? நிறைய இருக்குது, நிறைய ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது ஜி. எவ்வளோ பீஸ் வாங்க கூட வாங்கிக்கலாம். இதுவுமா அதான் எல்லாருமே தான் பாருங்க எத்தனை பீசஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து வியாபாரம் பண்ணுறது எப்படியும் வந்து ஒரு கம்மி ரேஞ்சில் வச்சு தான் வியாபாரம் பண்ணணும். அப்போ தான் வந்து ஸ்டாக் நிற்காது. கண்டிப்பாக. சும்மா எல்லாமே அதிகமாக வச்சுட்டு ஸ்டாக் நின்றுட்டு அதுதான் வியாபாரத்தில் உள்ள ஒரு இதே. அதே தான், அதான் டேடி ஸ்டாக்கில் மாட்டிக்கிறோம் ஜி. ரொம்ப வாங்கினாங்கன்னா நமக்கு. சரி, இப்போ வந்து நம்ம ஒரு இன்கேஸ் ஏதோ ஒரு ஸ்டாக்கில் மாட்டிட்டாங்க, ஒரு சின்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னா நம்மகிட்ட வாங்கினதுன்னா ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வேறு பீஸ் நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை சார், அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது. ஒன் வே தான். இன்றைக்கி நீங்கள் வாங்கலாமா, நல்ல 1க்கு 2 டைம் நீங்கள் பாருங்கள். ஆனால் திரும்பி ரிட்டர்ன் கிடையவே கிடையாது. நம்மளோட பீஸில் டிஃபால்ட் ஏதாவது டேமேஜோ, பீஸ் கலர் ஃபேடடு, அதையும் திரும்பி பீஸ் டு பீஸ் கொண்டு வாங்க, நான் மாற்றி கொடுத்துருவோம். அதுதான் விஷயம். அதுதான் விஷயம். அது எனக்கு விற்கலையோ நீங்கள் திரும்பி கொடுத்துட்டு வேறு எடுத்துக்கலாம்னு அது ஆப்ஷன் கிடையவே கிடையாது. ஆனால் ரேஞ்சு கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். நீங்கள் அடுத்து நம்ம பார்க்குறது, நம்ம அடுத்த ரேஞ்ச் பார்க்குறத வந்து காட்டன் போய்க்கலாம் சார். காட்டன் லீலன் காட்டனு. ஓகே. லீலன் காட்டனில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ரேஞ்ச் கம்மி பாருங்கள். அது என்ன ரேஞ்ச் வருது? மாத்திர 250 ருபீஸ், ஆன்லி ஆன் 250 ருபீஸ். காட்டனு, பியூர் காட்டன் லிலன் சில்க்கு. ஓகே. லிலன் காட்டனு. அதுலேயும் இதே மாதிரி தான் பாருங்கள். இது ஷர்ட் வைஸு ஒரு 6 கலர் இருக்கும். அதில் அதான் 6 கலர் அப்படியே தான் வாங்கணும். இந்த பண்டல்னா இந்த பண்டல் அப்படியே நம்ம எடுக்கணும். அதான் வியாபாரம். அதான் வியாபாரம். ரீட்டைல் கிடையாது, ஹோல்சேல் மட்டும்தான். திரும்ப சொல்கிறது அதான் காரணம். இது எல்லாமே காட்டன் தான். எல்லாமே காட்டன் தான். இது பாருங்க. ஆமாம், எவ்வளோ சூப்பராக இருக்குது, க்யூட்டாக கலர்ஸு, லைட் கலர்ஸு, டார்க் கலர்ஸு. என்ன ரேஞ்ச் சொன்னீங்க? 280 ரூபா. 250 மாத்திரம். 250 ஒரு 350 சேல் பண்ணலாம். கண்டிப்பாக தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் பண்ணலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஆனால் பண்டல்னா பண்டல் இது மட்டும் தான் எடுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் கலந்து கூட எடுத்துக்கலாம். அதில் ஒரு 4 பீஸ், இதில் ஒரு 6 பீஸ், எப்படினாலும் கலந்து கூட எடுத்துக்கலாம். ஆனால் பண்டலாக தான் எடுக்கணும். பண்டலாக தான் எடுக்கணும். ரைட். அடுத்தது நம்ம போனால் பியூர் காட்டனு, கிருஷ்மா காட்டனு.
ஹேய் பியூர் காட்டன். பாருங்கள். ஆனால் காட்டனோட கஸ்டமர்லாம் யார் யார், என்ன மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் எடுக்கிறாங்க காட்டனை? காட்டன்ஸ் எல்லாமே ரிச் அண்ட் பாப்புலர் எல்லாமே வாங்குவாங்க சார். இவங்க எப்படி காட்டன் சூப்பராக இருக்கும். இது வந்து வித்தவுட் ப்ளவுஸ், அதில் ப்ளவுஸ் வராது. 5 மீட்டர் சாரி வித்தவுட் ப்ளவுஸ் தான் வரும்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா only 250 மட்டும்தான். 250, அதாவது காட்டன் வித்தவுட் ப்ளவுஸு. அதுலேயும் நீங்கள் எவ்வளோ டிசைன் வேணால் கூட வாங்கலாம். ஆனால் செட்டாக தான் வாங்க முடியும். ஒரு செட்டுக்கு 4 பீஸ் எடுங்க. அந்த 4 பீஸ் அந்தாங்க. இதோ செட்டுக்கு இந்த 4 பீஸ் வரும். 1 2 3 4 டிசைன் எவ்வளோ வேணும் வாங்கி. பட் ஆனால் இந்த காட்டன் எல்லாமே வந்து நம்ம அயன் பண்ணி தான் மேக்ஸிமம் நம்ம கண்டிப்பாக. ஓகே, காட்டன்றது சுருங்க தான் செய்யும், அயன் பண்ணி தான் நம்ம போடணும். ரைட். கண்டிப்பாக இந்த மாதிரி 4 பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் காட்டன். அடுத்தது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் டைடு. டாப் டைடுனா துணி பேர். அது வந்து டைடு. ஓகே, அந்த பட்டு சம்பந்தம் போயிடும். நம்ம பட்டு சாரின்னு சொல்கிறோம்ல, ஆமாம், அந்த சம்பந்தம் மட்டும் போயிடும். அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னு பாருங்கள். இந்த துணியோட ரேட்டு, துணி பாருங்கள், பார்த்தா பட்டு மாதிரியே தான் இருக்கும். டாப் டைடு. ஓகே, இது என்ன ரேஞ்ச் வருது? இது ரேஞ்ச் உங்களுக்கு 260 rupees. only 260 rupees மட்டும்தான். 260 ரூபாய்க்கு பட்டு ரேஞ்சுக்கு. ஆமாம். இங்கே பாருங்க, சாரீஸ் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆனால் ப்ளவுஸோட தான், வித் ப்ளவுஸு. ஓகே, இதே பார்த்தாலும் ப்ளவுஸ் இல்லாத சாரீஸ் எதுவுமே இருக்காது. ஆல்வேஸ் சாரீஸ் ப்ளவுஸோட தான் மேக்ஸிமம் வருது. கண்டிப்பாக. ஒரு சிலது ப்ளவுஸ் இல்லாமல் வரும், அதெல்லாம் நீங்கள் மேட்ச் பண்ணிக்க வேண்டியது. கண்டிப்பாக. ஓகே, இது எத்தனை பீஸ் எடுக்கணும் நம்ம? அதுவும் அதே மாதிரி தான், ஷர்ட் டு செட்டு தான். பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5 கலர்னு 5 கலர் 5 தான் எடுக்கணும். இதோட சேர்ந்து 5 கலர். கண்டிப்பாக 5 பீஸ் 5 கலர். அதிலே கலர் ஏகப்பட்ட கலர் இருக்குது. லைட்டு, டார்க்கு. இதை பாருங்கள், கலர் பாருங்கள். இப்போ இது 8 கலர் செட்டு. ஓகே, நீட்டாக இருக்கும். 8மே எதுவுமே வந்து நிற்காத கலர், எல்லாம் ஃபாஸ்ட் கலர். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பட்டு ரேஞ்சு ஃபீல் பண்ணுறங்காட்டி கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா கூட நம்ம வச்சு வியாபாரம் பண்ணலாம். கண்டிப்பாக. ரேட் இதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கூட எவ்வளோ கொடுக்கலாம்? இது ரேட்டுங்க 400 வரைக்கும் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். 400 வரைக்கும் சூப்பராக சேல்ஸ் பண்ணலாம். 400. அதுக்கு மேலே ரேஞ்ச் போனீங்கன்னா அடுத்தது வந்து இது ரேஞ்ச் கொஞ்சம் காஸ்ட்லி. ஓகே, எதனால் காஸ்ட்லி? பட்டு துணி ஷார்ப்னஸாக இருக்கும், குவாலிட்டி டிஃப்ரெண்ட். பாருங்க, இதோட சாஃப்ட்னஸ் ஷைனிங்காக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஓகே, நல்லா வருங்க. அந்த பாருங்க, சாரி துணியை பிரித்து பார்த்தா சாரி நல்லா இருக்கு. சாரி பாருங்க, சூப்பராக இருக்கும், நல்லா கிளிட்டர் ஆகுது அந்த பார்டரு. இது என்ன ரேஞ்ச் வருது? ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 ரேஞ்ச். ஓகே, அதுக்கு மேலே இருக்கும். 500 rupeesக்கு மேலே ரேஞ்ச் வரும் எல்லாமே. ஆனால் அதில் நிறைய டிசைன், ஏகப்பட்ட டிசைன் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டிசைன். அதே செட் வைஸ் தான் வாங்கணும். அதுலேயும் நீங்கள் சிங்கிளாக வாங்க முடியாது சார். இதே இருந்தாலும் நீங்கள் செட். சரி, இப்போ 500 ரேஞ்சுக்கு மேலேன்னு சொல்லிட்டீங்க. இது எந்த அளவுக்கு வாங்கலாம், விற்பாங்க? இது வந்து ரீட்டைல் ஷோரூமுக்கு போயாச்சுன்னா நீங்கள் 800 900 ரூபா ரேஞ்சு குறைஞ்சி பட்சம். நம்மகிட்ட வந்து 155 ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ரேஞ்ச் எவ்வளோ வரைக்கும் இருக்கும்? ஒரு 1200 வரைக்கும் இருக்கும். 1200 வரைக்கும் இருக்கும். ஹோல்சேல் மட்டும் தான், ரீட்டைல் இல்லை. ஒன்லி ஹோல்சேலில் மட்டும் 1200 ரேஞ்ச் வச்சிருக்கேன். ஓகே, அப்போ மினிமம் வந்து நான் ஒரு 10,000 20,000 வச்சுருக்கேன்னா பல்காக வந்து எடுக்க முடியும். கண்டிப்பாக. மினிமம் அந்த ஒரு சாரீ கொடுங்க, 2 சாரீ கொடுங்கலாம் கிடையாது. 4 சாரி. இது ஒன்றும் ஒரு செட்டில் 4 பீஸ்னால் அந்த 4 செட் தான் வாங்க முடியும். சிங்கிள் வந்து கிடையாது சார். இப்பவும் சொல்கிறேன், நான் செட்டாக தான் வாங்கணும். சாரி குவாலிட்டி இப்படி இருக்கும், எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். நீட்டாக இருக்கும். ஓகே, அடுத்த ரேஞ்ச் இதுலேயே பட்டுலேயே நிறைய ரேஞ்ச் இருக்குது சார். இப்போ இந்த பட்டுவில் பார்த்தீங்கன்னா அதை நம்ம குபேரப்பட்டுன்னு சொல்லுவோம். குபேரப்பட்டு. இது வந்து குபேரப்பட்டு வந்து இப்போல்லாம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் நிறைய ஏகப்பட்ட டிசைன்ஸ் பாருங்கள் இதில். ஓகே, இந்த கண்டிப்பாக. ஓகே, இதெல்லாம் எவ்வளோ பீஸ் இருக்கணும்? அதுலேயே 4 பீஸ். கம்மி 4 பீஸ். மினிமம் 4 பீஸ் கம்பல்சரி. மினிமம் இந்த மாதிரி பாக்ஸில் 4 பீஸ். ஆமாம். இல்லைனா பாருங்கள், நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. இதான் வந்து மயில் பட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பேர், குபேரப்பட்டுக்கு மயில் பட்டுன்னு பேர் வந்துருச்சு இல்லைங்களா? ஆமாம். ரைட். இந்த மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி ரேஞ்ச் ஏகப்பட்ட ரேஞ்ச் இருக்குஞ்சி. அதில் எல்லாமே டிசைன்ஸு, கலரு. ஓகே, அடுத்தது பாருங்கள், நான் காட்டுறேன். இதை வந்து சாஃப்ட் சில்க் சூப்பராக போயிட்டு வித் ப்ளவுஸ் தனியாக, ஒர்க் ப்ளவுஸோட, சாதா ப்ளவுஸ் கிடையாது, ஒர்க் வச்ச ப்ளவுஸோட. இது சாஃப்ட் சில்க்கு. இங்கே பாருங்கள், இதான் ப்ளவுஸ் ஒர்க்குன்றது. நீங்கள் தைக்க கொடுத்தா மட்டும் போதும். மற்றபடி ஒர்க் எல்லாமே இங்கே வந்துருக்கு பாருங்க. எம்ப்ராய்டரி ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு எல்லாமே வந்துருக்குது. ஸோ சாரீ இதுதான். சாஃப்டாக இருக்குங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சார். மெட்டீரியலாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கு பேரே சாஃப்ட் சில்க்கு. அந்த கலர் பாருங்கள். அதில்
இது எல்லாமே கலர்ஸ், எல்லாமே கலர்ஸ், லைட் கலர்ஸ், டார்க் கலர்ஸ், எது வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அது சாஃப்ட் சில்கில் எம்ப்ராய்டரி. ஓ, அந்த மீனா ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. மீனா ஒர்க்கு தனித்தனியாக இருக்கும். மீனா ஒர்க்கு ஒவ்வொரு கலரில் இந்த மாதிரி நிறைய விரும்புகிறாங்க. அதுவும் சாஃப்ட் சில்க் தான். அதுலேயும் நிறைய டிசைன்ஸ், நிறைய கலர்ஸ் இருக்கும். எல்லாம் வந்து பார்த்தா அள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லைங்களா? எல்லாமே இருக்கு கண்டிப்பா. எல்லா எதுவும் இல்லைன்னு இல்லாம எல்லா ஐட்டமும் இருக்கு. நீங்க ஃபுல்லா ரேஞ்ச் வாங்கிக்கலாம் சார். நீங்க 150ல இருந்து ஒரு 1200 பிளஸ் வரைக்கும் என்ன ரேஞ்ச் வேணும் உங்களுக்கு, இந்த ரேஞ்ச்ல வேணும் எல்லா இங்க இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா நீங்க சார் எல்லாம் சாரீஸ் தான் மட்டும் தான். மேல செக்ஷன் ஃபுல்லா சாரி மட்டும் தான். ஓகே. ஸோ அடுத்தது வேற என்னென்னலாம் நம்ம பண்ணிடுவோம்? அடுத்து நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா 2x2 ஃபுல் வயலு, அப்புறம் கிளம்காரி ப்ளவுஸு, சில்க் ப்ளவுஸு, அது போக நம்ம லைனிங் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு விஷயம், ஈரோட்டில் நிறைய கடை தாண்டி தான் உங்கள் கடைக்கு வந்தேன். கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கடையோட ஸ்பெஷல் என்ன? ஸ்பெஷல்னால் எல்லாத்துக்கும் சொல்ல போனால் ரேட்டு வைஸ் நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ரேட் பர்ஃபெக்டான இருக்கும். மற்ற ஆள் மாதிரி கிடையாது. வீடியோவில் ஒன்று சொல்கிறது, இங்கே வந்து நேரம் வந்து ஒன்று சொல்கிறது அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி என்ன ரேட் சொல்கிறேன் அதே தான் கம்பல். இங்கே வந்தாலும் அதே ரேட் தான் கிடைக்கும். ஏன்னா வியாபாரிகளுக்கு அதுதானே முக்கியம். அதே தான் ரேட்டு ப்ளஸ் வந்து எங்களுக்கு குவாலிட்டி முக்கியம். ஆமாம். ஏன்னா உங்களுக்கு என்ன காம்படிஷன் இருந்தாலுமே பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுக்குற இடம் இதுதான். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம ப்ளவுஸ் பார்த்தலாமா? கண்டிப்பாக ப்ளவுஸ் பார்க்கலாம். அடுத்து குர்த்திஸ் இருக்கு, குர்த்திஸு, ஷாலு, அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம வந்து மென்ஸ் அண்டர் கார்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சுருக்கோம். ஓகே. அமுல்னு. அதுவும் நம்ம கீழே போய் பார்த்துக்கலாம். அப்போ ஒரு இடத்துக்கு வந்தோம்னா எல்லாமே வியாபாரத்துக்கு கொண்டு எடுத்துகிட்டு போய் எங்கேயும் அலையாமல் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். எங்கேயுமே போக வேண்டியது. லேடிஸ் ஒன்று ஐட்டம் எங்கேயும் போக வேண்டியது இல்லை. எல்லா ஐட்டம் நான் ஒரே கடையில் வந்து வாங்கிடலாம். ரைட். பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கிக்கலாம். ப்ளவுஸ் பார்க்கலாங்களா? கண்டிப்பாக பார்க்கலாம் சார். வாங்க கீழே போகலாம். இப்போ நம்ம பார்க்குறத வந்து ப்ளவுஸ் பிட்டு. ப்ளவுஸ் பிட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கலி ரேஞ்ச் கம்மி. ஒரு 10 கலர் வரும். அப்படி 10 பீஸ் கட்ட வரும். இது மாத்திரம் 26 ரூபா ரேட்டு. ஓகே. ஆன்லி 26 ருபீஸ் தான். 10 கட்டு சேர்ந்து 10 பீஸ் வாங்கணும். ஒரு பீஸ் விடாது. 10 கலர் 10 பீஸ். ஓகே. கலர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கலர் இருக்கும் இதில். ரேட் பார்த்தீங்கன்னா 26 ரூபா. அதுக்கு மேலே ரேஞ்ச் வந்து டிப்டாப்பு. இது போனீங்கன்னா ஒரு 31 ரூபா. அதுவும் எல்லாருமே 1 மீட்டர் தான். 50 பாயிண்ட் கிடையாது, 1 மீட்டர் தான். ஆன்லி 31 ரூபா. அதுக்கு மேலே ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம 2x2 ஃபுல் வயலு. அதில் வந்து ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 45 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் ஆகும். ஒரு 80 ருபீஸ் வரைக்கும் இருக்கும். அது குவாலிட்டி பொறுத்து தான் ரேட் வரும். அடுத்தது நம்ம கேட்டோம்ல ஃபுல் வயலில் வந்து 45 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் ஆகும். இப்போ வந்து இந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும் பாருங்க. கலர் வைஸ் குவாலிட்டி எல்லா கலர் டிசைன் சூப்பராக இருக்கும். அந்த டிஃபோல்டு வராது, உங்களுக்கு ஃபோல்டிங்கே வராது. அது மாதிரி நிறைய ரேஞ்ச் இருக்குது. ஒன்றுன்னா ஒரு ரேட் இருக்கும். அதை நீங்கள் நேராக கடையில் வாங்க ஒரு டைம் விசிட் பண்ணுங்க. எல்லா ரேஞ்ச் நம்ம பார்க்கலாம். இதுக்கு எடுத்துங்கண்ணா. ஆமாம். நெக்ஸ்ட் வந்து கிளம்காரி ப்ளவுஸு. ஓகே. பியூர் காட்டன். சரிங்க. அதில் 80 பாயிண்ட்லேயே இருக்குது, 1 மீட்டர்லேயே இருக்குது. 2லயே இருக்குது. ஆமாம். உங்களுக்கு இதே சைஸ் கூட வாங்கிக்கலாம். சரி. இது 80 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 65 ரூபா ரேஞ்ச் வரும். குவாலிட்டி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது வந்து பண்ணால் பெருசு, அதனால ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமாக வருது. 65 ருபீஸ் ரேஞ்ச் வரும். சூப்பராக இருக்கும் குவாலிட்டி. 1 மீட்டருங்க? 1 மீட்டர் தான் இருக்கேன். அது வந்து 80 ரூபா 80 ருபீஸ் ரேஞ்ச் வரும். ஓகே. அடுத்துங்கண்ணா. அடுத்தது வந்து 1 மீட்ரு. ஓகே. கிளம்காரிலே குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அதே நம்ம ரேட் சொன்னோம்ல, அந்த 25 பீஸ் செட்டாக வரும். அது 25 மட்டும்தான். அப்படியே தான் வாங்கணும். 1-2 வராது. அது போக நம்ம வந்து ஜெக்கார்டு ப்ளவுஸு. ஜெக்கார்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன் இருக்குது பாருங்கள். 40 ரூபா, 45 ரூபா, 50 ரூபா, 30 ரூபா. 45 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா தான். அவ்வளோதான். இது 30 ரூபா. சரி, இதெல்லாம் 30 ரூபாய்க்கு வாங்கி எவ்வளோக்கு நம்ம சேல் பண்ணலாம்? 50 ரூபா. கம்மி லாபத்தில் வாங்கினா நம்ம படப்படம் நிறைய சேல்ஸ் பண்ணலாம். நம்ம அதிகம் லாபம் வச்சாங்கன்னா சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ண முடியும். அதுதான் வியாபாரி. எவ்வளோ கம்மி லாபமாக ஜாஸ்தி சேல். அதில் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பாருங்க. இது 40 ரூபா. 40 ரூபா தான். வெறும் 40 ரூபா. இது 55 ரூபா. இது 50 ரூபா. அது போக நிறைய ரேஞ்ச் இருக்குது. ப்ளவுஸில் ஏகப்பட்ட ரேஞ்ச் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஸ்ட்ரைட் கட் குர்த்தி. சரிங்க. ஸ்ட்ரைட் கட் குர்த்தி. ஓகே. குர்த்தியில் ஸ்பெஷல் ஃபுல் ரேஞ்ச் இருக்குது. நீங்கள் என்ன ரேஞ்சுக்கு பார்க்குறீங்களோ அந்த ரேஞ்ச் எல்லா ரேஞ்ச் இருக்குது. 100 ரூபா ஸ்டார்டிங் ஆகும். 100 ரூபா, 90 ரூபா. ஆனால் 100 ரூபா 90 ரூபா வாங்குற வந்து குவாலிட்டி ரொம்ப சுமாராக இருக்கும். அது நம்ம சும்மா சரி பேருக்குன்னு சொல்லலாம். அதுதான் சொல்கிறேன். ஆனால் இருக்குது. நிறைய மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த கடையில் 100 ரூபாய்க்கு கிடைக்குது, 80 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்களே. அதனால் வாங்கி வைக்க வேண்டியது. ஆனால் அது கொண்டு போனால் சேல்ஸ் பண்ணால் கொஞ்சம் வேஸ்ட். என்னென்னா அதில் ஒரு ஸ்டிச்சிங் சரி வராது. குவாலிட்டி வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன வியாபாரம் பண்ணும்போது ஒரு குவாலிட்டியாக வச்சு நம்ம வியாபாரம் பண்ணாதான்
கஸ்டமர் ரெகுலராக இருப்பாங்க. அதே தான் மெயின். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரைட் கட்டு. அதாவது 100 ரூபாய்க்கு இருக்குது, 90 ரூபாய்க்கு இருக்குது, ஏன் 30 ரூபாய்க்கு கூட குர்த்திஸ் இருக்குது. நீங்கள் என்ன தான் வந்து வியாபாரம் பண்ணுற ஒரு குவாலிட்டியாக வச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த இடத்துல சஸ்டெயின் பண்ண முடியும், வருஷக்கணக்காக வியாபாரம் பண்ண முடியும். கண்டிப்பாக அதுதான் விஷயம். சரி, இதெல்லாம் என்ன ரேஞ்சு? இது 140 ரூபா. 140 ரூபா. என்ன கிளாத்து? பியூர் ரியான். ரியான் கிளாத். ரியான் 140 ரூபா. 140 ரூபா. சூப்பர். 3/4 அதுலேயே நிறைய டிசைன் இருக்கு. ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 100 பிரிண்ட் இருக்கும். எல்லாமே வேறு வேறு பிரிண்ட் இருக்கும். ஷோ வீடியோவில் காட்டினா வீடியோ தான் பெருசாகிட்டு இருக்கும். அதே நம்ம நேரில் வந்து நீங்கள் நேரில் வாங்க. ஏன்னா இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நேரில் வந்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு மனசார எடுத்துகிட்டு போகலாம். அதாவது உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் போகுன்றது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் நேரில் வந்தால் தான் உங்களுக்கு பார்க்க முடியும். ஓகேங்களா? கண்டிப்பாக. சரிங்க. அடுத்தது வந்து ஸ்ட்ரெயிட் கட்லேயே வந்து ஒர்க் வச்சது. ஸ்ட்ரெயிட் கட்லேயே இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் பிளெயின். இது வந்து அதுலேயே ஒர்க்கு பாருங்க. கையிலையும் ஒர்க் இருக்கும், கீழேயும் ஒர்க் இருக்கும், நெக்கில் எல்லாமே ஒர்க். இது என்ன ரேஞ்ச்? 205 ரூபா. 205. 205. இப்போ 205 ரூபாய்க்கு வாங்கி இது எந்த அளவுக்கு சேல் பண்ண? ஒரு 350 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் 350 ருபீஸ் சேல்ஸ் பண்ணலாம் சார். சூப்பர். எந்த மாற்றம் இல்லை. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். ரெண்டாவது ஊரில் பார்த்தீங்கன்னா ஓவர்லோ கூட இருக்கும். சும்மா ரேட் நம்ம கம்மியில் வாங்கினா ஓவர்லாக் வராது. எல்லாமே ஓவர்லாக். இது மெயின். இந்த ஓவர்லாக்ன்றது வந்து மெயின். எல்லாமே ஃபினிஷிங்கோட பீஸ் இருக்கும். குவாலிட்டியாக இருக்குது. கண்டிப்பாக. பரவாயில்ல. உள்ள தெரியல பாருங்க. சில வந்து லேஸாக இருக்கும் துணி. இவங்களுக்கு பாருங்க இப்படி கிளாத்து கை தெரியல பாருங்க உள்ளுக்குள்ள. இதுதான் இவங்களுடைய குவாலிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த தண்ணியில் போட்டால் சிங்க் ஆகுறது, கலர் போகிறது கண்டிப்பாக இல்லை. அதெல்லாம் நோ சான்ஸ். இருந்தால் நல்லது. அடுத்தது நம்ம பிரச்சனை இல்லை. ஸ்டோனு என்னங்க வேற லெவலில் இருக்குது. இது என்ன ரேஞ்ச் வருது? இது ரேஞ்ச் ஆக்சுவலி 250 ரேஞ்ச் வரும். 250 ரேஞ்சு. ஸ்டோனு வித்து ஸ்டோனு தான். ஆமாம். பார்த்தா கோட் மாடல் மாதிரி தெரியும். சைஸ் என்னென்ன சைஸஸ் அவைலபிள் நம்ம? சைஸ் LXL XXL வரைக்கும். XXL 3XL வாங்கிக்கலாம், 4XL கூட வாங்கிக்கலாம். ஆனால் எல்லா டிசைன்ஸ் நீங்கள் 4XL கேட்டிங்கன்னா முடியாது. ஆனால் சொன்னால் அப்புறம் கொடுக்கணும். சில டிசைன் 4XL கூட தனியாக டிசைன் இருக்கும். 3XL வரைக்கும் ஒரே மாதிரி. XXL வரைக்கும் இருக்கும். 3XL 4XL மட்டும் அங்கே என்ன ரேஞ்ச் இருக்கோ அதை மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும். கண்டிப்பாக. ரைட். இது வந்து லீவா ஃபேப்ரிக். பியூர் லீவானா அந்த ஃபேப்ரிக் கொஞ்சம் பிராண்டட் லெவலில் இருக்கும். ஓகே. துணி நல்லா இருக்கும், ஷார்ப்னஸாக இருக்கும். ரைட். அதுவும் ரியான் தான். ஆனால் அது நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்கும். ரைட்டு. எல்லா சைஸும் அவைலபிள் தான். எல்லா சைஸும் அவைலபிள். SM. இது வந்து காம்போ சைஸு. S, M, L, XL 4 பீஸ் சிங்கிள் கலர். அதாவது இந்த கலர்ல இந்த டிசைன்ல 4 பீஸ், அவ்வளவுதான். 4 சைஸஸ் வரும். அப்படியே தான். அதான் பண்டல். இத பாருங்க. இதுதான் S, M, L, XL. எடுத்தா நீங்க இந்த 4 மீது எடுக்கணும். தனியா எடுக்க முடியாது. எல்லாமே ஷர்ட் வைஸ் தான் எடுக்கணும். சரி, நெக்ஸ்ட் பாக்குறது நம்ம வந்து லாங் குர்த்தி. குர்த்திஸ்ல வெரைட்டிஸ். இப்போ அந்த கட் சைடு கட் பாத்தீங்க. இப்போ வந்து லாங் குர்த்திஸ் பாருங்க. லாங் குர்த்திஸ். ஓகே. இதெல்லாம் என்ன ரேஞ்சு, என்ன சைஸ் எல்லாம் அவைலபிள்? LXL, XXL சைஸ் 3 சைஸ் வரும். ஓகே. கிளாத் நல்லா இருக்குது. இது வந்து பாப்கார்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரிஜினல் பாப்கார்னே கிடையாது. இதுக்கு பேர் வந்து டெல்டா. நிறைய பேர் சொல்லுவாங்க அது பாப்கார்னு. அது பாப்கார்ன் கிடையாது. அதான் இந்த மாதிரி சுருங்கிதாவே பாப்கார்ன்றாங்க. ஆமாம். ஆனால் அது ஆக்சுவலி மெயின் பேர் வந்து டெல்டா. 160 ரூபா. 160 ருபீஸ். 160 ருபீஸ் ஸ்டார்டிங் ரேஞ்ச். இதில் 300 290 வரைக்கும் சேல் பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணலாம். அதில் நிறைய ரேஞ்ச், நிறைய டிசைன் இருக்கும். ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம 160 ரூபா. அதுக்கு மேலே போக போக எல்லா ரேஞ்ச் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து பியூர் ரியான் ஃபேப்ரிக். அதுவும் லாங் குர்த்தி தான். LXL, XXL 3 சைஸ் வருங்க. ஓகே. 3XL வேணால் கூட வாங்கிக்கலாம். 4XL கிடையாது. அதில் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ருபீஸ் ரேட். 200 ருபீஸ் ரியான் ஃபேப்ரிக்ஸில் லாங் குர்த்தி. ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கேப்சூல். ரியான்லேயே துணி வந்து கேப்சூல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பீஸ். நீட்டாக இருக்குங்க. ஆமாம். அதாவது இந்த ஷோரூமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆங்கர் பண்ணுற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக பீசஸ். இது ரேஞ்சுங்க? இது ரேஞ்ச் வரும் உனக்கு 278 ரூபா. 278 ருபீஸ். 278. பியூர் கேப்சூல். 100% கேப்சூல்னா ரேட் இன்னும் ஜாஸ்தியாக வரும். அது இதில் கொஞ்சம் சுமார், அதனால ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது ரைட்டு. ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்கும், அந்த லெவலில் இருக்கும். அடுத்தது வந்து ரியான்லே சாஃப்ட் மெட்டீரியல் வித் காலர். ஃபுல் அம்பரேலா. எஸ் பாருங்க. ஃபேஸ் பாருங்க. அருமையாக இருக்குது.
பீஸ் அம்பர்லா கட்டு. குர்த்திஸில் ஜி வெரி ஸ்பெஷல் ஜி. எல்லா ரேஞ்ச் நீங்கள் எவ்வளோ வேணும் பார்க்கலாம். ரேஞ்ச் நீங்கள் 100 ரூபாலேருந்து ஒரு 600 700 வரைக்கும் நீங்கள் பார்க்க ஒரு மாடல் வித்தியாசமாக வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது. குர்த்திஸ் வெரி ஸ்பெஷலிஸ்ட் சார். குர்த்திஸ் வந்து கலெக்ஷன்ஸ் வச்சா தான் வியாபாரம் போகும். கண்டிப்பாக. இது பாருங்க ஒர்க்கோட என்ன மாதிரி கேட்குறீங்களோ எல்லா ரேஞ்ச் இருக்குது. இதோ எந்த மாதிரி வேணுமோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். லைட் கிளாஸ், டார்க் இது வந்து கிளாஸ், லாங் குர்த்தி, ஷார்ட் குர்த்தி, லாங் குர்த்தி. ஓகே. அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குர்த்தியில் வந்து ஆலியா கட்டு. ஆலியா கட்டு இனி நல்லா ட்ரெண்டாக போயிட்டுருக்கேன். இந்த ஆலியா கட்டு ஒயிட்லேயே இருக்கு பாருங்க. ஆலியா நயரா, ஒரு நயரா கட்டு கொடுப்பா கீழே உள்ளது. ஆலியா கட்டு இதில் என்ன ரேஞ்சு ஆலியா கட்டுலாம்? ஆலியா கட்டு பார்த்தீங்கன்னா 240 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் ஆகும். 500 600 வரைக்கும் எண்டாக இருக்கும். துணி பொறுத்து தான் ரேட் வரும். கிளாத்தை பொறுத்து கிளாத் பொறுத்து தான் ரேட் இருக்கும். ஓகே. ஒரு 200 ரூபா 150 ரூபா கூட வச்சு விற்க வேண்டியது. கண்டிப்பாக விற்கலாம் சார். அடுத்ததை வந்து நம்ம வந்து இதை வந்து நயரா கட்டு. நயரா கட்டு எஸ். கீழே எம்ப்ராய்டிங் வந்துடும் உங்களுக்கு ஃபுல்லாக. ஓகே. மேலே எம்ப்ராய்டிங் வந்துடும். அதே மாதிரி சைடில் ஓப்பன் இருக்கும். நயரா கட்டு. ஓகே. குர்த்திஸில் பார்த்தீங்க சார் நிறைய ரேஞ்ச் இருக்குது. ஏக்கப்பட்ட ரேஞ்ச் இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் டைரக்ட் பண்ண பின்னாடி இங்கேருந்து கடைசி வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் கீழே கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஃபுல் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உட்காந்து பார்த்து தெளிவாக என்ன டிசைன் வேணுமோ என்ன எது வேணுமோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். கலர்ஸ் அப்படித்தான். அதான் இப்போ முன்கூட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் ஏரியாவில் எது விற்கணுன்றது உங்களுக்கு தான் தெரியும். வந்து பார்த்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது அடுத்து பார்க்குறது வந்து சுடிதார் தச்சது வித் லைனிங்கோட. சுடிதார் மெட்டீரியலா இல்லை சுடிதார் தச்சது ரெடி பீஸு. ஓகே. அவ்வளோதான், எடுத்து போட்டால் வேலை முடிஞ்சது. ஓ, ரெடிமேட் சுடிதார். ஆமாம். ரெடிமேட் சுடிதார் என்ன ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது? ரெடிமேட் சுடிதார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஞ்ச் ஸ்டார்டிங்க இந்த பாருங்க, இது வந்து ஃபேண்ட்டு பீஸ் பாருங்கள். இது வந்து ஷாலு 360 ருபீஸ், 360 ரூபா. 360 ரூபாய்க்கு ரெடிமேட் ரெடி பீஸு. அவ்வளோதான், அதில் இதுவுமே தேவையில்லாம் நீட்டாக ரெடியாக இருக்குது. சைஸஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். சைஸ் LXL XXL பர்ஃபெக்ட் சைஸ் வரும். ஓகே. எல்லாம் பிராண்ட் லெவல் சைஸ் சார். எல்லாம் ராஜஸ்தான். ஆ, சூப்பராக இருக்கும். அதில் நீங்கள் வந்து கேட்லாக் டு கேட்லாக். ஆனால் ஒரு கேட்லாக் நிறைய இருக்கு. இப்போ இந்த ஐட்டம்னே அதில் 12 டிசைன் இருக்குது ஒரு பேக்கில். இது அப்படியே தான் வாங்கணும். அந்த பேக் அப்படியே தூக்குங்க பார்க்கலாம். எங்கே அந்த பேக்கு? இந்த பேக் தான். இந்த பேக்கில் எத்தனை பீசஸ் வருது? 12 பீஸு. 12 பீசஸ். ஓகே. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்லாக் ஏற்ற மாதிரி பாருங்க. கேட்லாக் ஏற்ற மாதிரி டிசைனில் வந்துடும். இதுலேயும் உங்களுக்கு கேட்லாக் வந்துடும். அதனால் வியாபாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்குன்னு காமிக்கலாம். பிரிச்சு காட்டணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற அவுட்லுக் நம்ம காமிச்சிக்கலாம். இதோ எத்தனை பீஸ் வருதுங்க ஒரு பேக்கு? 12 பீஸு. 12 பீஸு. அந்த பேக் அப்படியே தான் அப்படியே தூக்கி எடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு சின்ன வியாபாரிங்க எனக்கு ஒரு 6 பீஸ் வேணும்னா அந்த ஆப்ஷன் கூட பண்ணி கொடுத்துடலாம். பாதி கொடுத்துடலாம். 6 பீஸ் கம்மி கண்டிப்பாக கிடையாது. 6 பீஸ் வேணும் கொடுத்துடலாம். அது டஜன். அவ்வளோதான். இவ்வளோ விஷயம். அதுலேயும் நிறைய ரேஞ்ச் இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ரேஞ்ச் இது. சரி. அதுலேயும் இதே மாதிரி தான் வரும். பேக்கிங் வந்து 12 பீஸு. எல்லாமே ஆரியா ஒர்க் வந்துடும். அதில் வந்து கழுத்தில் ஃபுல்லாக ஒர்க் இருக்கும். ஒர்க் பாருங்க. அதாவது இதில் ஒர்க் இல்லாமல் இது ஒர்க்கு. இது ஒர்க்கோட. இது என்ன ரேஞ்சு? இதே ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 430 ரூபா. 430 ரூபா. சேலிங் நீங்கள் 600 வரைக்கும் பண்ணலாம். தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். அதுலேயும் இதே மாதிரி தான் கலர் வைஸ். இந்த கேட்லாக்ல என்ன கலர் இருக்குது அப்படியே வந்துடும். 12 பீஸ் கேட்லாக்னா 12 பீஸ். ஆனால் ஒர்க் வச்சது நெக்கில் ஒர்க் வச்சு. ஆமாம், நெக்கில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒர்க் வச்சது. இதுதான் உங்களுக்கு ஒர்க் வச்சது. இதே மாதிரி தான் 12. நீங்கள் 6 வேணாலும் 6 எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம பியூர் காட்டன் 100% காட்டனு. துணி சூப்பராக இருக்கும். காட்டன் பேண்ட் வந்துடும். ஷால் வந்துடும். இதை பாருங்க பேண்ட்டு. இதை பாருங்க ஷாலு. 100% காட்டன். 100% காட்டன். இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 480 ருபீஸ். 480 ருபீஸ். சைஸஸ் LXL XXL 3XL. 3XL போது 15 ரூபா வித்தியாசம் இருக்கும். இதுதான் காட்டனோட பேக். கேட்லாகோட எல்லாமே கேட்லாகோட தான் வரும். எல்லாமே கேட்லாக் தான் வரும் சார். இதில் பார்த்தீங்கன்னா 15 பீஸ் கேட்லாக். ஓஹோ. 15 டிசைன் 15 பீஸ் கேட்லாக். அப்போ ஒரு பேக்கில் 5 பீஸ் இருக்கும். ஓகே. கண்டிப்பாக. இந்த அடி பாருங்க. அதில் இருக்க டிசைன் கம்பல்சரி இதில் பேக்கில் இருக்கும். அதை நம்ம எடுத்து போட்ட டிசைன் இதுதான். இதே தான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுடிதாரில் இன்னும் நிறைய ரேஞ்ச் இருக்கு. நம்ம எவ்வளோ வாங்கலாம் அந்த அளவுக்கு வாங்கிட்டே இருக்கலாம் ஜி. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 300 ஸ்டார்டிங் ஆகும்.
500, 600, 700 குவாலிட்டி பொறுத்த ரேட் மாறிட்டே இருக்கும். நீங்கள் நேரில் வாங்க பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம லெகின்ஸ். இது மெயினாக வந்து ஒரு கடைன்னு இருந்தால் லெகின்ஸ் கண்டிப்பாக வேணும். வச்சு தான் ஆகணும். கண்டிப்பாக லெகின்ஸ் காட்டுங்க, அப்படியே காட்டுங்க. லெகின்ஸ் பார்த்தீங்கன்னா 4-way லைக்ரா. ஒரு பிராண்ட் நம்ம வந்து ஒரு பிராண்ட் லெவலில் இருக்கிற மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கும். 4 வேணால் இப்படி எவ்வளோ இப்படிலாம் பெருசாகிட்டே தான் இருக்கும். லைக்ரா 200 GSM. இது ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 135 ரூபா. 130 இது லெகின்ஸு 135 ரூபா. 35 ஆங்கிள் ஃபிட்டு. ஓகே. இதில் நீங்கள் ஃபுல் லெகிங்கோடு வாங்கலாம், ஃபுல் சைஸும் வாங்கலாம், ஆங்கிளும் வாங்கலாம். அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 கலர் எனி டைம் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். இதுதான் விஷயம். அதில் ரைட்டு நமக்கு ஒரு 10-12 பீஸ் போதும்னா நீங்கள் கலர் வந்து சாய்ஸ் பண்ணி ஒரு 12 பீஸ் வேணாலும் 12 கிலோ ஒரு பீஸ் கூட எடுத்துடலாம். ஓகே. அதில் வந்து ஒரு கலருக்கு 6 பீஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு மிக்சிங் பண்ணி வேணும், வியாபாரத்துக்கு எல்லா கலர் வேணும்னா நீங்கள் சொல்கிற மாதிரி சாய்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்க, இது ஃபுல்லாக லெகின்ஸ் செக்ஷன் மட்டும்தான். டோட்டலாக நீங்கள் இங்கே வரைக்கும் போனீங்கன்னா எல்லாம் லெகின்ஸ் கலர் மட்டும்தான் இருக்கும். ஓகே. இதோட ரேஞ்ச் கம்மி, எனக்கு ரேட் கம்மியாகவே வேணும், ரேட் ரொம்ப லோ ப்ரைஸ் வேணும், எனக்கு 100 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி போதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே இதுக்கு பாருங்கள், அது அட்டி இப்படி. அதெல்லாம் என்ன ரேட்டு? இது வெறும் 65 ரூபா, 65 ருபீஸ். 65 ரூபா லெகின்ஸ், ஒன்லி 65 ரூபா லெகின்ஸ். ஆனால் இது 2-way. அது நம்ம கேரண்டி சொல்ல முடியாது, ஆனால் அது வந்து பக்கா கேரண்டி. துணி கலர் சைஸ் 4-way லைக்ரா. அதை நீங்கள் பிராண்ட் கம்பல்சரி பண்ணலாம். அது 359 ருபீஸ் எம்ஆர்பி ரேட்டு. ஓகே. அதான் நம்ம ரேட் 135 ரூபா. ரைட். அடுத்தது வந்து ஷாலு என்ன ரேஞ்சில்? ஷாலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரேஞ்ச் இருக்கு. ஆனால் நாங்கள் வந்து ஒரு ஐட்டம் மட்டும்தான், குறிப்பிட்ட ஐட்டம் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து பியூர் நாஸ்மின். இது எல்லாத்துக்கும் மேட்சிங் ஆகிற ஷாலு. ஓகே. வெறும் 63 ருபீஸு. இவ்வளோதான். 220 சைஸு பக்காவாக இருக்கும். ஆனால் ஷாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ரேஞ்ச் போனீங்கன்னா இன்னும் நிறைய ரேஞ்ச் இருக்குது ஃபேன்சியில். இதை பாருங்கள், இந்த பின்னாடி இருக்கவங்களுக்கு அந்த ஷால் பாருங்கள். அந்த ஷாலு எம்ப்ராய்டிங் ஷால் இருக்குது, இந்த மாதிரி ஷால் இருக்குது, இதுவும் இருக்குது. அடுத்து பிளான்லேயே பிரிண்ட் இருக்குது பாருங்கள் கடைசி இங்கே. பிளைன்லேயே பிரிண்ட் ஷாலு. ஆமாம், பிளான்லேயே பிரிண்ட் ஷாலு. அப்போ எதுனாலும் நம்ம நேரில் வந்து பார்த்தா, நேரில் வந்து பார்த்தா தான் பெட்டர்ன்சி. எல்லாமே நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு எவ்வளோ பீஸ் வேணுமா என்ன வேணுமா பார்த்து நீட்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எண்ட் வந்து நம்ம லைனிங் பிட்டு. லைனிங் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எனி டைம் எவ்வளோ கலர் 240 கலர் அவைலபிளாக இருக்கும் எனி டைம். அப்போது லேடிஸ் சம்மந்தப்பட்ட எதாக இருந்தாலும் ஒரே இடத்துல வந்து வாங்கிக்கலாம். லைனிங்கில் என்ன ரேஞ்சு? லைனிங் பார்த்தீங்கன்னா 24 ருபீஸ் ரேட் வரும் ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகே. 24 ரூபா. குவாலிட்டி சூப்பராக இருக்கும், எந்த மிஸ்டேக்கும் வராது. நீங்கள் ரீட்டெயிலில் கொண்டு போய் இன்றைக்கி 40 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 40 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அதே பண்டிலாக வாங்கினீங்க, டெய்லர் இருந்தாங்கன்னு நீங்கள் ஒரு 24 ரூபாய்க்கு வாங்கி 35 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணால் கூட ரொம்ப சூப்பராக சேல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறத வந்து அமுல்னு ஒரு பிராண்டு, நார்த் இந்தியன் பிராண்டு. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்னென்ன இருக்குங்க? அதில் வந்து பாக்கெட் சட்டி இருக்குது பாருங்கள். இது எக்ஸாக்ட் அந்த ஃபோட்டோவில் இருக்க பீஸ் அப்படி தான் இருக்கும். அதில் பாக்கெட் சட்டி இருக்குது, பாக்கெட் எல்லாமே கூட இருக்குது. ஓகே. இதில் எடுத்து போனீங்கன்னு வந்து மினி ட்ரங்க்ஸு இன்றைக்கி ஷார்ட்டாக போடுவாங்க, கீழே எலாஸ்டிக் வரும். ஆமாம், ஏதோ ஒரு ரேஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்டடு. ஓகே. பிரிண்டில் பெரிய பட்டை. ஓகே. ப்ராட் எலாஸ்டிக் வந்துடும். மினி ட்ரங்க்ஸ் அதுவும். அது அடுத்தது வந்து மினி ட்ரங்க்ஸ் வந்து இது எல்லாமே கல்கத்தா ப்ராடக்ட்டு. ஓகே. துணி குவாலிட்டி சூப்பராக இருக்கும் எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் பேண்டீஸு. ஓகே. மஸ்ரைஸ் துணி. சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பனியானு. அமுல்லே வந்து பனியான் ஒயிட் பனியன் இருக்குது, கலர் பனியன் இருக்குது, ஜிம் பனியன் இருக்குது, எல்லா ரேஞ்ச் இருக்குது. இது வந்து வெறும் பேசிக் ரேஞ்சு. சரி. அதே அமுல்லே வந்து ப்ரீமியம் ரேஞ்சு. குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். ஒன் டைம் யூஸ் பண்ணால் திரும்பி வாங்குற அளவுக்கு குவாலிட்டி இருக்கும். ஷோ நம்ம வந்து இதை டிஸ்ட்ரிபியூட்டராக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஈரோடு, திருப்பூர் அண்ட் கரூர் 3 மாவட்டத்துக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும். ஓகே. அதான் பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வாண்டட் இருந்துச்சு நீங்கள் எனக்கு இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. நான் ரேட்டு என்ன டிஸ்கவுண்ட் இருக்குது என்னன்னு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமா எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரேன். ஓகே. ஃபைனலாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. என்ன ரேஞ்ச், என்ன கலெக்ஷன் கொடுக்குறாங்க, கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி வியாபாரம் பண்ணலாம் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது ஹோல்சேலில் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க, இல்லை நான் ஒரு எஃபிலையோ இன்ஸ்டாலையோ போட்டு நான் சேல்ஸ் பண்ண போகிறேன், இல்லை நான் ஆன்லைனில் பண்ண போகிறேன் அப்படின்னவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வரணும்னா லொக்கேஷன் ட்ராப் பண்ணி விட்டுறேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.